கவர்மெண்ட்டை பற்றி கேட்குறாங்க சார். நான் ஏதோ ஆஃபீஸ் ஹோல்டர் மாதிரி கேளுங்க. கமான். ம் நீயா இந்த மேடையில் பேசும்போது ஒன்று சொன்னீங்க. என்ன சொன்னேன்? நீங்கள் படம் பார்க்குற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் படம் பார்க்குறவங்களாம் ஒரு மனநிலை, சரியான மனநிலையில், எங்கெல்லாம் மனநிலை இல்லாதவன்னு சொல்ல வரீங்க. நான் வந்து பவுன்சர்ஸ் போட்டு வெளியில் லாக் பண்ண போகிறேன் கதவை. இந்த ஃபோனை நோண்டிட்டு வெளில போகிறது இதெல்லாம் நான் கவனிச்சிட்டு இருக்கிறேன். சில ப்ரெஸ் ஷோவில் நாட் அலவுடு. ஃபோனை வந்து நீங்கள், அது நம்ம வேலை இல்லை, தொழில் தானே, அதுக்கு தானே வந்து படம் பார்க்குறோம். அந்த நான் ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். இப்போ நானுமே நம்ம ஒரு படம் பார்க்க கதை கேட்குறோன்னு வைங்களேன், இடையில வந்து அந்த கதைக்கு நடுவில் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும். அது நம்ம தவிர்க்க முடியாதது. ஏன்னா நம்மளோட தொழில், நம்மளோட பர்சனல், அது வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. பட் கொஞ்சம் நம்ம அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம்ல. ஸோ நான் அது வந்து ரொம்ப தாழ்மையாக உரிமையோட கேட்டுக்கிறேன். கேப்பியா மாட்டியா? கண்டிப்பா. அவ்வளோதான். ஹீரோ பேசும்போது கூட ஒன்று சொன்னாரு, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் யூத்தா அவர் ஃபீல் பண்ணாங்க. ஆமா. அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சா? வயசானாலும் அந்த டைலாக் உங்களுக்கே தெரியும். இதே தான் சொல்ல கஸ்தூராஜ் சார்கிட்ட ஒரு கேள்வி. சமீபத்தில் ஒரு பேட்டியில் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், ஏன் என்னோடய பையனும் வரலாம், என்னோடய பேரன் கூட வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் சொல்லி ஒரு வாரம் 2 வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே தனுஷ் வந்து கொடி அறிமுகப்படுத்திட்டாரு. அப்போது அதுக்கு அர்த்தம் என்ன? அவர் கன்ஃபார்மாக வராரா என்னன்னு சொல்லுங்கள் சார். அவரை தான் கேட்கணும் சார். கொஞ்சம் மைக் பக்கத்தில் அது அவரை தான் கேட்கணும். தெரியாதுங்க எனக்கு. இது நம்ம வந்து லவ் அதை பற்றி கேளுங்க. என் லவ் பற்றி கேளுங்க சொல்கிறேன். என் பொண்டாட்டிக்கு எனக்கு இருக்கிற லவ் பற்றி கேளுங்க சொல்கிறேன். தெரியுமா? உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? என்ன தான் இருக்கும். டேரக்டா இல்லை, லவ் படம்னாவே இப்போ இதே மாதிரியான ரோமியோ ஜூலியட் ஜெயம் ரவியும் அன்ஷிகா மேடம் பண்ணாங்க. அதே கான்செப்ட் மாதிரி தான் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவங்க பழி வாங்க, செகண்ட் ஹாஃப் இவங்க பழி வாங்க. நீங்கள் என்ன புதுசாக காட்ட போகிறீங்க இதில் பழி வாங்குறத? இல்லை, இது ரோமியோ ஜூலியட் பேட்டர்ன் படம் கிடையாது. ரோமியோ ஜூலியட் படம், லவ் டுடே படம், யூத் படம் பார்த்த ஆடியன்ஸ்க்கான படம் தான். ஸோ இதில் நாங்கள் பேச வந்தது டோட்டலாக வேறு. ரோமியோ ஜூலியட் கதைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப பேட்டர்னே வேறு. அவருடைய அசோசியேட் தான் அது. அதனால் அந்த கதையை எடுக்க மாட்டார். நம்பிக்கையோட இருக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து எக்கனாமிக்கல் எமோஷனை தான் நம்ம அதில் பேசியிருக்கோம். இன்றைக்கி எக்கனாமிக்ஸ் எவ்வளோ முக்கியங்கிறது தான் பேசியிருக்கோம். ஸோ நீங்கள் இன்றைக்கி உங்கள் ஃபோனில் இங்கே இருக்கிற எத்தனை பேர் வந்து பேங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி கிரெடிட் கார்டு வாங்கினீங்கன்னு தெரியாது. எல்லாமே உங்கள் காதுக்கு வந்திருக்கும். உங்கள் ஃபோன் பண்ணி கார்டு வாங்கிக்கிங்கன்னு வந்திருக்கும். அந்த கார்டில் ஏதோ 1 மாதம் 2 மாதமோ நீங்கள் கட்டலைன்னா உங்களை சார்னு கூப்பிட்டு கார்டு கொடுத்தாங்க. உங்களை என்னென்னலாம் கேட்பாங்கன்றது யோசிச்சு பார்த்துக்கலாம். ஸோ அதை பற்றின கதை தான் இது. இதை நான் லவ்க்குள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம ஒரு கடன் வந்து எவ்வளோ சேஃபாக இருந்துக்கணுங்கிறது மட்டும்தான் இந்த கதையில் சொல்லியிருக்கோம். வேறு வழி என்ன பண்ணுறது? வேறு கேள்வி இருக்கா? ஓகே, வேறு எதுவும் கேள்வி இல்லையா? தேங்க்யூ. ஊடக நண்பர் அனைவருக்கும் நன்றி. வந்து இந்த விழாவை சிறப்பித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி. படத்தை வந்து நாளன்னைக்கு படம் பாருங்கள். உங்களுடைய ஆதரவு